வாழ பணியின்றி பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றி அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றி அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ்கீரம் என்று பாடுவோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். ஆண்டவரே, நீர் என் புலம்பலை பேரின்பமாக மாற்றினீர், என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். அல்லேலூயா. திருப்பாடல்கள் 29 இறைவசனம் 12. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் தனது 10வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற குழந்தை ஜோனா இம்மாக்குலேட் அவர்களுக்காகவும் பிறந்த நாள் கொண்டாடி சுகப்பிரசவம் கிடைத்தமைக்க நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற மேரி கீதா அவர்களுக்காகவும் ஸ்ரீதர் விஜய் குடும்பத்தினர் மாதா செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தச்சூரை சார்ந்த திருவாளர் ரெக்ஸ் அவர்களுடைய குழந்தை நின்சென்ட் ஜோஸ் பிறந்த நாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாகவும் திருவாளர் ரெக்ஸ் அவர்களுடைய உடல் சுகத்திற்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் இன்று தன்னுடைய குருத்துவ திருநிலைப்பாட்டு திருநாளை சிறப்பிக்கின்ற அச்சிறுப்பாக்கும் புனித சூசையப்பர் பங்கினுடைய பங்கு தந்தை அருட்பணியாளர் சார்லஸ் சுரேஷ் இவருடைய குருத்துவ வாழ்விற்காகவும் பங்கு மக்களுக்காகவும் அவர் ஆற்றுகின்ற பணிகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மாதத்தின் முதல் சனிக்கிழமை மே மாதம் அன்னை மரியாளுடைய வணக்கமிகு மாதம். இந்த மாதம் முழுவதையும் உலகையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய மாநிலத்தையும் நம்முடைய மறை மாவட்டத்தையும் தமிழகம் முழுவதையும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் நமக்காக வல்லமையோடு பரிந்து பேசுகின்ற பரிசுத்த தாயாக இருக்கிறபடியால் நம்முடைய ஜெபங்களை அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரிடம் எடுத்து செல்ல முயலுவோம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் வழியாக நம்முடைய ஜெபங்களை நம் ஆண்டவர் பால் எடுத்து செல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகின்றார். ஆனால் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பவர் நம் கடவுளும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து. அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகின்றார். நம்முடைய ஜெபங்கள் அன்னை மரியாள் வழியாக ஏறெடுக்கப்படுகிறது. திருச்சபை அன்னை மரியாளுடைய பரிந்துரையை வேண்டவும் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய ஜெபம் முழுவதையும் வேண்டுதல் முழுவதையும் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை சிந்தையில் ஏந்தியவர்களாய் இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். இந்த செய்தியைத்தான் இந்த இறைவார்த்தை வழிபாடும் நமக்கு சொல்லுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு இயேசுவின் பெயரால் பிணியாளர்களை குணமாக்கி அவர்களுடைய மூலமாய் அநேகர்களை இயேசுவிடம் கொண்டு வருவதை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகின்றது. இதே பேதுரு இயேசுவின் மீது கொண்ட
விசுவாசத்தின் அடிப்படையில் ஒரு மாபெரும் விசுவாச பிரகடனத்தை அறிவிப்பு செய்வதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. இவர்களுடைய நம்பிக்கையில், இவர்களுடைய விசுவாசத்தில் வளர்ந்திட அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தூய மறையுண்மைகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்பி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரிய வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. திருத்தூதர் பணிகள் நூல்களிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 31 42 முடிய. அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தது. அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார். எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதைக் கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபிதா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்னும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அங்கே இருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தினர். யோப்பாவிற்கு அங்கில்
அருகிலுள்ள லித்தாவிற்கோ பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி, எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைப்பெண் அவர் அருகில் வந்து நின்று, தொர்க்கா தங்களோடு இருந்த பொழுது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி, தபிதா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்னை கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 60 69 முடிய. இயேசு நிலை வாழ்வளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால்
மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்லுவதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடர்களுள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்கினியவர்களே, மாதாவினுடைய வணக்கமிகு மாதத்தில் இருக்கிறோம். இந்த மே மாதம் முழுவதும் அன்னையோடு இருந்து திருச்செபமாலை ஜெபிக்க நம்முடைய திருத்தந்தை அவர்களும் இந்திய ஆயர் பேரவையும் தமிழக ஆயர் பேரவையும் குறிப்பாக நம்முடைய பாசமிகு ஆயர் தந்தை மிதகு நீதிநாதன் அவர்களும் அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். நம்முடைய ஆயர் தந்தை நம்முடைய மே மாதம் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய மாத இதழில் இப்படியாய் குறிப்பிடுகிறார். I wish to end this note by reminding you that the month of Mary is especially dedicated. The month of May is especially dedicated to our Blessed Mother. In the present challenging situation, we can certainly turn to Mary, the Mother of Good Health. Her powerful and maternal intercession will surely help us to come out of our veil of tears என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த மே மாதம் முழுவதும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடவும், அவருக்கென்று ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மே மாதம் முழுவதும் அவரது உடனிருப்பில் பயணம் செய்யவும், நற்சுகமளிக்கும் அவருடைய பரிந்துரையை, தாய்க்குரிய வாஞ்சியோடு நமக்காய் பரிந்து பேசுகின்ற அவருடைய வல்லமையை நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த இக்கட்டான பெரும் துன்பமும் துயரமும் கண்ணீரும் பெருகும் இவ்வேளையில் நாடிட அழைக்கப்படுகிறோம் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாளின் பரிந்துரையோடு பயணிக்க, அவரை குறித்த சிந்தனைகளை தியானிக்க நாம் முயற்சிப்போம். பிரியமானவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு, குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் புனித பேதுரு வழியாய் கடவுள் செய்த அரும் அடையாளம் வள்ளச் செயல் குறித்து பேசுவதாய் நான் பார்க்கின்றேன். 2 தினங்களுக்கு முன்பு கடவுள் பிலிப்பு என்கின்ற திருத்தொண்டர் வழியாக செய்த அரும் அடையாளங்கள் வள்ளச் செயல்கள் குறித்து தியானித்தோம். அதற்கு முன்பு 2 தினங்கள் திருத்தொண்டர் ஸ்தோவான், திருச்சபையினுடைய முதல் வேத சாட்சியான முடியப்பர் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தோவான் வழியாய் கடவுள் செய்த அருமடையாளங்கள், வள்ளச் செயல்கள், நற்செய்தி அறிவிப்பு பணி
அதன் நிமித்தமாய் தொடக்க கால நம்பிக்கையாளர்களுடைய வருகை குறித்து நாம் தியானித்தோம். அதனுடைய நீட்சியாய் வருகின்ற பகுதியில் இன்று கடவுள் பேதுருவை பயன்படுத்தி தமது வல்லமையை வெளிப்படுத்தியதை இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர்கள் பணி புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்ட பகுதி நமக்கு அழகாய் சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் பேதுருவுடைய 2 புதுமைகளை குறித்து பேசுகின்றது. ஒன்று, முடக்குவாதமுற்றிருந்த ஒரு மனிதரை, 8 ஆண்டுகள் படுத்த படுக்கையாய் கிடந்த ஒரு மனிதரை இயேசுவின் பெயரை கொண்டு, சுகம் கொடுக்கின்ற இயேசுவினுடைய பெயரை உச்சரித்து நலம் நல்கிய சம்பவத்தை இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் பகுதியிலும், அதனைத் தொடர்ந்து 2வது பகுதியில் ஒரு தொர்க்காய் என்பவரை உயிர் பெற்ற செய்த சம்பவத்தையும் நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 1-8 முடிய, மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1-12 முடிய, லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17-26 முடிவுள்ள பகுதிகளை நாம் வாசிப்போமே என்று சொன்னால், இயேசு முடக்குவாதமுற்ற ஒரு மனிதரை குணப்படுத்துவதை நாம் வாசிக்கின்றோம். அதே போல் இன்றைய முதல் வாசகத்தின் முதற் பகுதியில் ஐனேயாய் என்று சொல்லப்படுகின்ற முடக்குவாதத்தால் 8 ஆண்டுகள் படுக்கையில் கிடந்த ஒரு மனிதரை பேதுரு இயேசுவின் பெயரால் நாம் வாசிக்கின்றோம். 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்பவரை பார்த்து அவர் சொல்லுகின்றார், ஐனேயா, இயேசு கிறிஸ்துவும் பிணியை போக்குகிறார், எழுந்து உம் படுக்கையை நீ சீர்படுத்தும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, பேதுரு உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்திற்கு பிறகு தூய ஆவியானவரால் முழுவதுமாய் திருமுழுக்காடப்பட்ட சூழலில் இயேசுவின் பெயரை உச்சரித்து வல்ல செயல்களை செய்கின்றார். அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டாலும் அவருடைய பெயரை கொண்டோ அல்லது தூய ஆவியானவருடைய பெயரை கொண்டோ அல்லது அன்னை மரியாளுடைய பெயரை கொண்டோ அவர் கடவுளுடைய செயல்களை செய்யவில்லை. மாறாக இயேசுனுடைய பெயரை கொண்டு அவர் சுகம் கொடுக்கின்றார். இயேசுனுடைய பெயரை கொண்டு விடுதலை கொடுக்கின்றார். இயேசுனுடைய பெயரை உச்சரித்து உயிர்ப்பிக்க செய்கின்றார். அன்புக்குரியவர்களை, திருத்துதர்கள் பணி புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே வாசித்தோம். பிறவியிலிருந்தே யாசகம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு அவர்கள் சுகம் கொடுக்கின்றார். பேதுருவும் யோவானும் ஜெப வேண்டுதல் செய்கின்ற வேளையாகிய பிற்பகல் 3 மணிக்கு அவர்கள் செல்லுகின்ற பொழுது ஆலயத்தினுடைய முற்றத்தில் பிறவியிலிருந்தே ஒரு மனிதர் யாசகம் எடுத்து கொண்டிருப்பதை அவர்கள் அங்கு இருப்பதை கண்டு அந்த மனிதன் அவர்களிடம் பிச்சை கேட்கின்ற பொழுது பேதுரு சொல்லுவார், திருத்தூதர்கள் பணி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது இறைவசனம், பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். Very clearly he mentions, I don't have silver, I don't have gold, I don't have any other precious things to give you or to help you to alleviate your situation, but I have something more precious and there is nothing equivalent to that. I give you what I have. என்னிடம் உள்ளதை உன்னிடம் கொடுக்கிறேன். அவரிடம் எது இருந்தது? இயேசு இருந்தார். எனவே இயேசுனுடைய பெயரை உச்சரித்து அவர் சொல்லுகின்றார், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். அன்று பயன்படுத்திய அதே வார்த்தைகளை, அதே சொல்லாடலை, அதே சொற்றொடரை, அதே சுகம் தருகின்ற இயேசுனுடைய பெயரை இன்றும் பேதுரு பயன்படுத்தி சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகின்றார். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்கள் பணி 3ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த மனிதருக்கு சுகம் கொடுக்கின்ற பொழுது இயேசுவின் பெயரை சொல்லி சுகம் கொடுத்தார், உடனே அந்த மனிதர் துள்ளி எழுந்தார் என்று வாசிக்கின்றோம். இங்கும் அப்படித்தான் நாம் வாசிக்கின்றோம், உடனே அவர் எழுந்தார். என் அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய பெயர் வல்லமை மிகு பெயர், இயேசுனுடைய பெயர் சக்தி நிறைந்த பெயர், இயேசுனுடைய பெயர் இனிமையான பெயர். நம்முடைய பாடல் புத்தகத்தில் கூட இந்த இயேசுனுடைய பெயரை குறித்து பாடுகின்ற பொழுது திருச்சபை நமக்கு அழகாக சொல்லுகின்றது, இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற பொழுது என் உள்ளம் மகிழ்வு கொள்ளுகின்றது. அது ஏழிசையில் பாடுகின்றது. அன்புக்குரியவர்களே,
இயேசு நாமம் பாட பாட இனிமை பொங்குதே, அவர் இல்லம் வாழ எந்த நிதயம் ஏங்கி தவிக்குதே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இயேசுனுடைய பெயர் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. எனவே தான் பேதுரு, தொடக்க கால நம்பிக்கையாளர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசுனுடைய பெயரை உச்சரித்து வல்ல செயல்களை செய்தார்கள். இந்த செயலை கண்ட பிறகு அந்த பகுதியில் இருந்தவர்கள் எல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள், இயேசுவிடம் திரும்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, முதல் செய்தி, இயேசுனுடைய பெயர் வல்லமை மிகு பெயர், இயேசுனுடைய பெயர் சக்தி மிகுந்த பெயர். இயேசுனுடைய பெயரை கொண்டு நாம் எதையும் செய்ய முடியும். மார்க்கு நற்செய்தியில் அவருடைய திருவிழாவின் பொழுது 25ஆம் தேதி கடந்த மாதம் நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நம்பிக்கை கொள்ளுவோர் பின்வரும் மறுமடையாளங்களை செய்வார்கள். தூய ஆவியால் நிரப்பப்பட்ட பேதுரு இயேசுவின் பெயர் கொண்டு புதுமை செய்கின்றார். அன்புக்குரியவர்கள், இந்த இயேசுவின் பெயரின் மீது நம்பிக்கை கொள்ளுவோம். இந்த இயேசுவிடம் நாம் நம்பிக்கை கொள்ளுவோம். இந்த இயேசுவிடம் திரும்பி வருவோம். இதைத்தான் இந்த நாட்களில் நம்முடைய திருச்சபை நமக்கு அழுத்தமாய் சொல்லுகின்றது. உலகம் முழுவதையும் கடவுளிடம் ஒப்பு கொடுத்து செவியுங்கள். எதிர்கொண்டிருக்கின்ற சூழலை அன்னை மரியாளுடைய பரிந்துரையில் வைத்து ஜெபியுங்கள். அன்னை மரியாள் யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது அதிகாரத்திலே சொல்லுவாரே, அவர் உங்களுக்கு சொல்லுவதை செய்யுங்கள், பரிந்து பேசுகின்றவளாய் இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவினுடைய வல்லமை மிகு பெயர் மீது நம்பிக்கை கொண்டு நாம் இயேசுவிடம் திரும்புவோம். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. முதல் வாசகத்தினுடைய 2வது பகுதியிலே பேதுரு தொர்க்கா என்கின்ற ஒருவரை குணப்படுத்துவதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்கள், இந்த தொர்க்காவை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். எவர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்றாரோ, எவர் ஒருவர் இயேசுவை மெசியா என்று அறிக்கையிடுகின்றாரோ, எவர் ஒருவர் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகின்றாரோ, அவர் இயேசுவை போல் நன்மை செய்ய அழைக்கப்படுகின்றார். இயேசுவை போல் கடவுளுடைய இரக்கத்தை செயல்களில் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நெருக்கடியான சூழல் இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான சூழலாக நான் பார்க்கின்றேன். விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம், சீடர்கள் இயேசுவிடம் கேட்கின்றார்கள், இவர் குருடராய் பிறந்திருப்பதற்கு யார் செய்த குற்றம்? இவர் பெற்றோர் செய்த குற்றமா அல்லது முற்புறவியில் இவர் செய்த குற்றமா? இயேசு சொல்லுவார், இவர் வழியாய் கடவுளுடைய மாட்சி வெளிப்பட வேண்டும். அன்புக்குரியவர்கள், நம்முடைய நற்செயல்கள் மூலமாய், நம்முடைய இரக்க செயல்கள் மூலமாய், குறிப்பாக இந்த நெருக்கடியான வேலை நம்முடைய பங்கில் நிறைய ஏழைகள் இருக்கின்றார்கள். இந்த சூழலை எதிர்கொள்ள முடியாத சூழலில் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்கள், இன்று குறிப்பிடப்படுகின்ற இந்த தொர்க்காவை போல் நாமும் இயேசுவை நம்முடைய இரக்க செயல்கள் மூலமாய், நம்முடைய நற்செயல்கள் மூலமாய் வெளிப்படுத்த கடவுள் நமக்கு அழைப்பு கொடுப்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகின்ற செய்தியாய் பார்க்கின்றேன். இப்படி இயேசுவை நம்முடைய இரக்க செயல்கள் மூலமாய், நன்மை செய்கின்ற செயல்கள் மூலமாய் வெளிப்படுத்துகின்ற பொழுது இன்னும் அநேகர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வதற்கும் இயேசுவிடம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைய முற்பகுதியில் நாம் வாசித்தோம், அநேகர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டார்கள், அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பினார்கள். 2வது பகுதியிலும் நாம் வாசிக்கின்றோம், 9ஆம் அதிகாரம் 42வது இறைவசனம், இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீது இன்னும் அநேகர் நம்பிக்கை கொள்ள நம்முடைய செயல்கள், நம்முடைய கத்தோலிக்க வாழ்வு, எடுத்துக்காட்டான வாழ்வு அமைந்திட வேண்டும் என்பது இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகிற செய்தி. இதனுடைய நீட்சியாகவே இன்றைய நற்செய்தியில் வாசிக்கிறோம். கடந்த 3 தினங்களாக இயேசு உணவை குறித்து பேசுகின்றார். அந்த உணவு நான் தான் என்று சொல்லுகின்றார். அந்த உணவு நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லுகின்றார். நிலைவாழ்வு தரக்கூடியது என்று சொல்லுகின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், இயேசுனுடைய இந்த பேச்சை கேட்ட அவருடைய சீடர்களில் பலர் அதற்கு எதிராக முணுமுணுத்தார்கள், அவருடைய போதனைக்கு எதிராக முணுமுணுத்தார்கள், இயேசுவுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அவருடைய முனகல்களை, அவருடைய முணுமுணுப்பை அறிந்து கொண்ட இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார், நீங்களும் என்னை விட்டு செல்ல விரும்புகிறீர்கள்? காரணம், அநேக சீடர்கள் அந்நாளில் இயேசுவிடமிருந்து விலகிச் சென்றார்கள் என்று சொல்லி இந்த நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் இயேசு தேர்ந்து கொண்ட தம்முடைய அப்போஸ்தலர்களை பார்த்து கேட்கின்றார், நீங்களும் என்னை விட்டு செல்ல விரும்புகிறீர்கள்? அன்புக்குரியவர்களே, பேதுருடைய விசுவாச அறிக்கையில் மிக மிக அதீத நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையை தான்
இன்றைய யோவான் நற்செய்தி அழகாய் பதிவு செய்கிறது. 6ஆம் அதிகாரம் 69வது இறைவசனம். பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. என் அன்புக்குரியவர்களே, பேதுருடைய அற்புதமான விசுவாச அறிக்கை. பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? உங்களை விட்டால் எங்களுக்கு யார் துணை? உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு யார் கதி? உம்மிடம்தான் எல்லாம் இருக்கிறது, உம்மால் மட்டும்தான் எல்லாம் முடியும். ஏனெனில் இதே பேதுரு வேறொரு இடத்தில் சொல்லுவார், நீர் வாழும் கடவுளின் மகன். அன்புக்குரியவர்களே, பேதுருடைய விசுவாச போதனைகளை குறித்து நாம் வாசிக்கின்ற பகுதியில் மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 17வது இறைவசனம். இயேசு தம்முடைய சீடர்களிடம் கேட்பார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றார்கள்? ஒவ்வொருவரும் ஒரு விடை கொடுக்க, பேதுரு மட்டும் ஒரு விடயத்தை அழுத்தமாய் சொல்லுவார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். பேதுருடைய அற்புதமான விசுவாச அறிக்கை. அதே பேதுரு என்று சொல்லுகின்றார், நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவை நாம் பற்றி கொள்வோம். நம்முடைய ஆயர் தந்தை தன்னுடைய மாதாந்திர செய்தி மடலில் குருக்களுக்கு இப்படியாய் குறிப்பிடுகின்றார், This period of forced isolation offers us ample opportunities to spend more time in prayer and union with God. Let us use this God-given opportunity to pray for our people, not only for people of our diocese, but for the all over the globe. I want to exhort our priests to celebrate daily Mass for the intention of our people and be in spiritual communion with them. Let us also celebrate the liturgy of the hours meaningfully and be united with the universal church and the entire world. Let us spend time reading and meditating on the word of God. Let us spend time reading and meditating on the word of God. என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை குருக்களுக்கான வார்த்தையாக மட்டும் நான் பார்க்கவில்லை, நம்முடைய ஒட்டுமொத்த மறை மாவட்ட மக்களுக்குமான செய்தியாக நான் பார்க்கின்றேன். ஏறக்குறைய கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி 25ஆம் தேதியிலிருந்து இந்த 144 தடை உத்தரவு நிமித்தமாய் நம் வீடுகளில் இருக்கின்றோம். குடும்பமாய் இருப்பதற்கு, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு, குடும்ப ஜெபமாலை ஜெபிப்பதற்கு, குடும்ப ஜெபம் ஜெபிப்பதற்கு, விவிலியத்தை வாசிப்பதற்கு இதை விட சிறப்பான தருணம் இருக்க முடியாது. இந்த நாட்களை நாம் பயன்படுத்துகிறோமா? மாதாவோடு பயணிக்க திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுத்தாலும், அன்னை மரியாளும் கூட கடவுளுடைய வார்த்தைகளை உள்ளத்தில் தியானித்தாள் என்று சொல்லப்படுகின்றது. அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்தாள். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளை போல் நாமும் இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம், விவிலியத்தை எடுப்போம், வாசிப்போம், தியானிப்போம், குடும்பமாய் சேர்ந்து வாசிப்போம். குறைந்தபட்சம் இந்த நாட்களிலாவது ஒட்டுமொத்த விவிலியம் முழுவதையும் வாசிக்க முயற்சி செய்வோம். முடியவில்லையா? பழைய ஏற்பாடு முழுவதையுமாவது வாசிப்போம். முடியவில்லையா? புதிய ஏற்பாடு முழுவதையுமாவது வாசிப்போம். முடியவில்லையா? திருப்பாடல்கள் 150 முழுவதையுமாவது வாசிப்போம். சிறந்த திருப்பாடல்களாய் நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டிய திருப்பாடல்களான 23, 51, 121, 93 இவைகளையாவது இந்த நாட்களில் நாம் மனப்பாடம் செய்து கொண்டு எதிர்வரும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபங்களை ஜெபித்து நம்முடைய கத்தோலிக்க வாழ்க்கையை ஆன்மீகத்தில் இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ள கடவுள் நமக்கு தருகின்ற நாட்களாகவே இதை நான் பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, எனவே இன்றைய இறைவார்த்தை வழிபாடு தருகின்ற இந்த சிந்தனைகளை நாம் தியானிக்க முயற்சி செய்வோம். இயேசுனுடைய பெயர் வல்லமை மிகு பெயர். திருத்தூதர் பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது இறைவசனத்தில் அழகாய் சொல்லுவார், இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். என் அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். காரணம், இயேசு சொல்லுவார், என் வழியாய் அன்றி எவரும் கடவுளிடம் வருவதில்லை. So Jesus is the way. Jesus is the only way. என் அன்புக்குரியவர்களே, நாம் சரியாக வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் வேதத்தை புரியாதவர்கள் சொல்லுவார்கள், தான் கடவுள் இருக்கின்றாரே, அப்பா கடவுள் இருக்கிறாரே, யெகோவா இருக்கிறாரே, அவரிடம் நாம் பேசலாம். அன்புக்குரியவர்களே,
அந்த கடவுளை முழுமையாய் உணர்ந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, அனுபவிக்க முடியாத சூழலில் இயேசு நமக்கு தருகின்ற மிக சுலபமான வழி, என்னை அறிந்திருக்கிறவன் தந்தை அறிந்திருக்கிறான், என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை, என்னிடம் வந்து சேருபவரை நான் புறக்கணிப்பதில்லை, அவனுக்கு நிலை வாழ்வளிப்பேன் என்ற இறை வார்த்தை சொல்லுகிறது. எனவே இந்த சிந்தனைகளை உள்வாங்கியவர்களாய் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சிறப்பு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நாம் நம்முடைய தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அன்னை மரியாளை குறித்து அல்லது அன்னை மரியாளுடைய ஆலயங்களை குறித்து அல்ல அன்னை மரியாளுடைய சிறப்பு பக்தி முயற்சிகளை குறித்தும் தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பொறுத்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அன்னை மரியாளுக்கான ஆலயங்கள் அல்லது அன்னை மரியாளை பல்வேறு பெயர் கொண்டு நாம் அழைக்கின்றோம். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா, அதிசய மணல் மாதா, இறைவனை நோக்கிய மாதா, சலேத்து மாதா, இரக்கத்தின் மாதா, மெஜுக்கொரி மாதா, கோணாங்குப்பம் பெரிய நாயகி மாதா, கிறிஸ்தவர்களின் சகாய மாதா, ஆறுதல் மாதா, பிரகாச மாதா, இடைவிடா சகாய மாதா, குவதுலுப் மாதா, வில்லியனூர் மாதா, நம்பிக்கை மாதா, கார்மேல் மாதா, வியாகுல மாதா, துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் மாதா, அலங்கார மாதா, லூர்து மாதா, அடைக்கல மாதா, உபகார மாதா, வேளாங்கண்ணி மாதா, ஜெபமாலை மாதா, வடக்கன்குளம் மாதா, பனிமய மாதா, ஆரோக்கிய மழைமலை மாதா, பாத்திமா மாதா, வடவெள்ளி மாதா, குழந்தை மாதா என்று சொல்லி அன்னை மரியாளுக்கு பல பெயர்களை சூட்டி நாம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை வேண்டுகின்றோம். அன்புக்குரியவர்களை, இந்த நாளில் நம்முடைய கும்பகோணம் மறை மாவட்டத்திற்கு சொந்தமான தஞ்சாவூர் கொள்ளிடம் ஆற்றிற்கும் காவிரி ஆற்றிற்கும் நடுவில் அமைந்திருக்கின்ற திருக்காட்டு பள்ளிக்கு அருகில் இருக்கின்ற பூண்டி நகரில் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா என்கின்ற பெயரில் இருக்கின்ற அன்னை மரியாளை குறித்து நாம் தியானிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியாளுடைய வரலாற்றை நாம் அறிய முற்படுகையில் நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி 1714 1718 ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு மறைத்தூது பணி ஆற்ற வந்த அருத்தந்தை வீரமா முனிவர் கான்ஸ்டைன் ஜோசப் பெஸ்கி என்பவருடைய முயற்சியால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. அதற்கு முன்பாக இந்த ஆலயம் சர்ச் ஆஃப் மேரி குவீன் ஆஃப் இம்மாக்குலேட் கன்செப்ஷன், ராணி இம்மாக்குலேட் மேரி தேவாலயம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது. 1955ஆம் ஆண்டு இந்த கோவிலுடைய பங்கு தந்தையாக பணியாற்றிய கடவுளுடைய பணியாளர் என்று சொல்லப்படுகின்றது, சர்வன்ட் ஆஃப் காட் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்ற அருத்தந்தை லூர்து சேவியர் அவர்கள் பெஸ்கி வீரமா முனிவர் எழுப்பிய ஆலயத்தை புதுப்பிக்க எண்ணினார். எனவே ஒரு பொறியாளரிடம் ஆலோசனை கேட்டார். ஆலயத்தினுடைய உள்கட்டமைப்புகளை பாதிக்காமல் கூரையை மட்டும் சீரமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுத்தார். அதற்கான செலவு எவ்வளவு ஆகும் என்பதை அவரிடம் கேட்டார். ஒருவேளை அதற்கான செலவுகளை நாம் தாங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னால் இந்த பணியை நாம் செய்வோம் என்று சொல்லி அவரிடம் ஆலோசனை கேட்டார். அதே வேளையில் பூண்டி மாதாவிடம் தன்னுடைய வேண்டுதலை முன்வைத்து ஜெபித்தார். அன்புக்குரியவர்களே, அன்று அதிசயம் நடந்தது. அன்று இரவு பெய்த மழையில் கோவிலுடைய கூரை மட்டும் இடிந்து விழுந்து ஆலயத்துள் எந்த பொருளும் எந்த பகுதியும் சேதமடையாமல் அது அப்படியே இருந்தது. பொருட்செலவும் மிச்சமானது. அன்று முதல் பூண்டி மாதா கோவில் என்று இந்த பேராலயம் அழைக்கப்படுகின்றது. இப்பொழுது இருக்கும் கோவிலுடைய வடிவம் அருத்தந்தை லூர்து சேவியர் அவர்களால் திருத்தி அமைக்கப்பட்டது. இறந்த அருத்தந்தை லூர்து சேவியருடைய உடல் பூண்டி மாதாவினுடைய கோவிலின் உள்ளேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று அவர் புனித பட்டத்திற்கு அவருடைய பெயர் பரிந்துரை செய்யப்பட்டு சர்வன்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய பணியாளர் என்கின்ற உன்னத நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார். இந்த கோவிலின் புனிதத்தன்மை உணர்ந்து 1999ஆம் ஆண்டு அன்றைய திருத்தந்தை புனித 2ஆம் அருள் சின்னப்பர் பேராலயம் என்கின்ற நிலைக்கு உயர்த்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற அன்னையினுடைய திருச்சுரூபம்
லூர்து நகரில் காட்சி கொடுத்த இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட திருச்சுரூபம் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது தமிழகத்திற்கு 3 சிறுபங்கள் வீரமா முனிவரால் கொண்டு வரப்பட்டது என்கின்ற ஒரு கருத்து மக்களிடையே நிலவுகின்றது. ஒன்று பூண்டி மாதா ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற லூர்து அன்னையினுடைய திருச்சுரூபம். அது லூர்து அன்னையினுடைய திருச்சுரூபமாக இருந்தாலும் பூண்டி என்கின்ற இடத்தில் நடக்கின்ற புதுமைகளின் பின்னணியில் பூண்டி மாதா என்று சொல்லி அழைக்கப்படுகின்றாள். இப்பொழுது அன்னையினுடைய பெயர் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. அழகிய பேராலயம். பேராலயத்திற்குள் ஒரு நற்கருணை ஆராதனை கூடம். ஆண்டவர் இயேசு சுமந்த சிலுவையிலிருந்து ஒரு சிறு பகுதி அந்த ஆலயத்தில் மக்களுடைய வழிபாட்டிற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும், இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் இருந்தும், தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சாறை சாறையாய் அன்னை மரியாளை நோக்கி செல்லுகின்றார்கள். பூண்டி மாதாவிடம் சென்று பல்வேறு தங்களுடைய ஜெபங்களை முன்னெடுக்கின்றார்கள். செல்லுகின்றவர்களுக்கெல்லாம் அன்னை மரியாள் பூண்டி மாதா வல்லமையோடு பரிந்து பேசி அவர்களுக்கான வேண்டுதலை நிறைவு செய்து கொடுக்கின்றார். எவரெல்லாம் வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு நாகப்பட்டினம் செல்லுகின்றார்கள் அவர்களெல்லாம் பூண்டி மாதா கோவிலுக்கும் சென்று ஜெபித்துவிட்டு வருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, தமிழகத்திலே அழகாய் அமைந்திருக்கின்ற இந்த அன்னையிடமும் நாம் ஜெபிப்போம். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, இன்று நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த இக்கட்டான சூழலிலிருந்து நாங்கள் விடுபட, இந்த மனித குலம் விடுபட, மீண்டு எழ, விடுதலை பெற, கொரோனா தொற்று நோயிலிருந்து மனிதகுலம், இந்த ஜீவராசிகள் காக்கப்பட எங்களுக்காக பரிந்து பேசும் என்று சொல்லி நம் வல்லமையோடு ஜெபிப்போம். உள்ளதை உமக்கே தர வந்தே, உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளதை உமக்கே தர வந்தே, உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் மீட்டவரே, உலகத்தை அன்பால் மீட்டவரே, உமக்கென என்னையே அளிக்கின்றேன். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். என்னகம் படைத்து என்னை காத்தி, என்ன நான் தருவேன் உமக்கெனவே. என்னகம் படைத்து என்னை காத்தி, என்ன நான் தருவேன் உமக்கெனவே. எனக்கென ஒன்றில்லை இவ்வுலகில், எனக்கென ஒன்றில்லை இவ்வுலகில், என்னையே அளிக்கின்றேன் உமக்கெனவே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, முது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவது மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாலும் அது கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்க எல்லா காலங்களிலும் நீட்டிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லாரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மேமன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தாயே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இனி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பேதுரு உச்சரித்து சுகம் கொடுத்த தெய்வம் இவரை. ஐனேயாவுக்கும் தொர்க்காவுக்கும் நலம் நல்கிய கடவுள், வாழ்வு தரும் வார்த்தைகளை கொண்டிருக்கிற தெய்வம், நிலை வாழ்வை நமக்கு நிறைவாய் தருகிற கடவுளும் இவரை. இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயில் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயில் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ. மெழுகாகி நீ திரியாக
முழந்தால் படியிடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு அளித்திருக்கின்ற சிறப்பு ஜெபத்தை அன்னை மரியாளின் வல்லமை மிகு பரிந்துரையில் வைத்து மன்றாடுவோம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து மது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறை அன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்த எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, மது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லாவிதமான ஆபத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கார் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உன் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. பிரியமானவர்களே, அன்னையினுடைய வணக்கமிகு மாதத்தில் திருச்செபு மாலை ஜெபிக்க நமக்கு உதவி செய்த பங்கினுடைய மரியாயின் செயலருக்கு பங்கின் சார்பாக நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் மோதிடல் தினமே, அனைவரும் மகிழ்வோமே. ஆயினும் மேலாய் தாயுமை நீயே, அபியோ திரவியமே. ஆயினும் மேலாய் தாயுமை நீயே, அபியோ திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமேயற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமேயற்ற மாதா. தாயினும் மேலாய் தாயுமே நீயே, அமியோ திரவியமே. தாயினும் மேலாய் தாயுமே நீயே, அமியோ திரவியமே. கலைமொழியால் உன்னை துதித்திடல் நாடும் கவலைகள் நீக்கும் அம்மா. கலைமொழியால் உம்மை துதித்திடல் நாடும் கவலைகள் நீக்கும் அம்மா. பல வகை பாகும் தெளிவுறு தேனும் தெவிட்டா உணவாமே.
தன்னலமேயற்ற மாதா, அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமேயற்ற மாதா,